மைன்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. ஸோ அதில் வில்லேஜ் கண்டுபிடிச்சதில்லை. இப்போ அப்படியே அந்த வில்லேஜ் எல்லாம் பண்ண போகிறோம்னு தான் எடுத்துக்கலாம். உடச்சிட்டு அப்படின்னா நம்ம மேலே போய்க்கலாம் இருக்கா. அதனால ஃபாஸ்ட்டாக போய் அதாவது இப்போதைக்கு நம்ம இது பண்ணலாம். அதே நம்ம பிளாங்க் அளவுக்கு நிறைய விட்டு இருக்கு. பிளாங்க் செய்யலாம். ஸோ பிளாங்க் அதே செஞ்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் இப்போ செய்ய நம்மளுக்கு லாக் வந்துருச்சு, அது விட்டு வந்துருச்சு. இப்போது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று தான். இத்தனை எடுத்தாச்சு. எல்லா ஐட்டமும் எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் உடச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நாங்கள் உடைக்கிற மாதிரி கத்தியால் உடைக்கிறீங்க. அதுக்கப்புறம் கத்தி வீக் ஆகிடும். கத்தி வச்சு இப்போ இந்த கத்தியால் உடைச்சதுனால இப்போ அடித்து அந்த கத்தி வீக்னஸ் ஆகும். கத்தியால் உடைக்கிறீங்க. இப்போ தாயும் இருக்கான். ஸ்வாடு உடச்சி போச்சு. பரவாயில்ல, ஸ்வாடு உடச்சு அடிக்கலாம். ரொம்ப சுற்றிட்டான். வச்சுட்டு ரெண்டு ஷூஸ் பண்ணலாம். ஒரு ஷவல், ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஆக்ஸ், ஒரு சாடு, அது இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வைப்போம். கிராஃப்டிங் டேபிள் கூட தான் இருட்டை பார்த்து பயப்படும் ஆள் கிடையாது. எல்லாரும் எடுத்துக்கலாம். வீட்டை பார்த்து பயப்படல. நான் பேசுறது ஆனால் இந்த மாதிரி நிறையவே நம்ம ஸ்டோனும் எடுத்துக்கலாம். இது நைட்டாகவும் இது நோ மார்க்
ஹோம்ஒர்க் சேனல்ங்கிறதால வழியாக தூங்கி கதவை திறந்து போட்டு மாதிரி தூங்கிட்டாங்க. நம்ம இப்போ சீக்கிரமாக தூங்கிட்டோங்கிறதால எந்த மாப்புமே வந்திருக்காது. நம்ம போய் மைனிங் அதை எடுத்துகிட்டு போகலாம். நிறையவே காபிள்ஸ் இருக்குது. வெறும் ஸ்டோனுக்கு எடுத்தால் ஸ்டோனில் எந்த வேலையுமே பண்ண முடியாது. காபிள்ஸ் ஸ்டோன் எடுக்கணும். ஸோ இப்போ நிறையவே காபிள்ஸ் எடுக்கலாம். இத்தனை காபிள்ஸ் எடுத்துட்டோம். சரி இப்போதைக்கு நிறைய காபிள்ஸ் எடுத்துருக்கேன். இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு கேம் பிளே வீடியோன்னா இந்த சேனல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய கேம் பிளே வீடியோ போட்டுருக்கோம். நிறைய கேம் பிளே வீடியோஸ் இருக்கும். ஸோ கேம் பிளே வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் தருவோம். ஓகே இப்போதைக்கு நம்மள்ட்ட நிறைய ஸ்டோன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம போய் வெப்பனில் ஒரு ஸ்குவாட் இருக்குது. காபிள் ஸ்டோன் சைஸ் பத்தலையா? இப்படி தான் பத்தலை. வித்தியாசத்தை உடச்சிட்டு போயிடலாம். நம்மளோட இந்த இது ஒரு வீக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகம் யூஸ் பண்ணோன்னா போட்டு உடஞ்சிடும். பட் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது நிறையவே புத்தி விஷயங்கள். ஸோ அதுக்காக நம்ம இந்த இதே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எங்கே போயிருக்கு? டேங்க்ஸ் எங்கே இருக்குது? நான் வந்துட்டு பணத்தில் அயன் காலம் அடிச்சிருக்கு. நிறைய அயன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சரி நம்ம இப்போ அது ஸ்பெஷல் பண்ணேன். லைக் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்ததாக நிறைய இது கிடைக்குது. பிளாங்க்ஸு கிராஃப்டிங் டேபிள் டெக்ஸ்ட் வச்சுட்டு இப்போ பண்ணலாம். பிளாங்க்ஸ் வைக்கணும். எனக்கு பிடிச்சி தேவைப்படுச்சு. இத்தனை இது எடுத்துக்கிட்டு இந்த ஸ்மித்திங் கம்ப்ளீட் நமக்கு நிறையவே தேவைப்படும். பக்கெட்டும் நிறையவே தேவைப்படும். பட் இப்போதைக்கு நம்மளுக்காக நிறைய தேவைப்படாது. ஸோ தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஷவல் ஒன்று, இது ஒன்று, பேக் ஒன்று. நிறைய விஷயம் எடுத்துருக்கோம். செயின் பாக்ஸுக்கு 2 அயன் கேட்டா. ஓகே செயின் பாக்ஸ் பண்ணலாமா? நம்மள்ட்ட டேபிள் எதாவது தேவைப்பட்டு இருக்கு. லெதர் எடுக்கணும்னா பிக்கு ஷீப்பு அதெல்லாம் அடிங்க கைஸ். நிறைய லெதர் கிடைக்கும். பிக்கு ஷீப் அடிக்க வேணாம். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு தான் கிடைக்கும். நீங்கள் வந்து கவு இல்லைன்னா ஹார்ஸு இல்லை லாமா ரெண்டு ஏதாவது ஒரு அடிக்கும். இப்போ இருக்கிறதா இல்லை போகிறதா ஒழுங்கான ட்ரேடே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் லிஸ்ட்டு சொல்கிறோம். இந்த வீடியோஸ் நம்ம எப்படி நினைப்பாங்கன்னா இந்த நம்ம இந்த அதிகமாக விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா வரும்போதெல்லாம் போட்டாங்க அவங்க நினைச்சாங்க நம்ம சாவடிச்சு நினைச்சு நம்ம செத்தாங்கன்னு நினைக்கிறாங்க. போயிடுச்சு.
பாட்டில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மள்ட்ட போயிட்டு பக்கத்து கேவ் பார்த்துட்டு அங்கே போய் இதை வச்சுருவோம். கேவுளுக்கு நிறைய டைமண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ டைமண்ட்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ நமக்கு இங்கே தேவைப்படுது. ஸோ இங்கே போய்க்கலாம். அடுத்ததாக எவ்வளோ வச்சுட்டு அங்கே இங்கே ஒன்று தான் இருக்க முடியுமா? ஓகே, இப்போ எல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் பக்கத்தில் உள்ள கீழே அது கொண்டு போய்க்கணும். மேலே பக்கத்தில் இருக்கு. பக்கத்தில் அந்த கேவ் இருந்தால் விடும். ஏன்னா பார்த்தா எப்படி இருக்கும். அதான் இப்போ அந்த கேவ் இது கிடையாது இருந்துச்சு. கொஞ்சம் ஹைட்டு போகணும் கூட. கேவ் இந்த ஓட்டில் வருதா? நிறைய பேரால் பார்க்க முடியும். எல்லாம் உள்ள போயிட்டோமோ இந்த மாதிரி மேலே ஏறி பண்ணி வச்சு இது வாட்டர் எலிவேட்டர் போட்டு மேலே அப்படி ஏறி இப்போ தண்ணி எடுத்துடலாம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உள்ளக்க போயிட்டு வரலாமா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் லெவல் போர்ட்டல் கவுண்டி இதெல்லாம் எடுக்கலான்னு அதனால தான் அந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். பழம் தான் இருக்குது. வச்சு இப்போதைக்கு நம்ம நிறையவே க்ராப் எடுத்துப்போம். க்ராப்லாம் தனி போச்சு. ஸோ இப்போ கேரட்டை வச்சு என்ன பண்ணலாம்? கேரட்டை போர்மேட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க, அவங்களுக்கு நல்லது. ஆனால்
ஆனால் இது வில்லேஜஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ப்பாங்க. அவங்க இதை வளர்க்குறது கூட கஷ்டப்படுவாங்க தான். நைட் ஆக போகுது நைட் ஆக போகுது. ஏன்னா இந்த மாதிரி போய் வந்துருச்சுன்னா நைட் ஆக போகிறதுனால அதிகாலையாக கொண்டு போய் எங்கள் வீட்டில் எந்த வீட்டில் பெட்டு இருக்கோ கரெக்டாக அந்த பெட்டுன்னா ஒன்றும் இல்லை. அது ரொம்ப இருட்டுது. ரொம்ப இருட்டிடக்கூடாது. அது ரொம்ப இருட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். பாபு வந்தாலும் நம்ம நோமா சேனல் வந்து வேஸ்ட் ஆகிடும். சீக்கிரமாக தூங்கிட்டோம். மாபு எதுவும் வராதாப்புல. சரி கைஸ் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.